ஹாய், வெல்கம் டு மூன் அகாடமி. இன்னைக்கு நம்ம யூனிட் 9ல தமிழ்நாடு அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? தமிழ்நாடு அரசியல் வளர்ச்சின்னா என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு ஆக்சுவலா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வேர்ல்டு வைட்ல நிறைய இருக்கு இல்லையா? அதுல நம்ம இந்தியாவில ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து காங்கிரஸ் அந்த மாதிரி நம்ம காங்கிரஸ் பாஜக இதை பத்திலாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஐஎன்சி எல்லாம் பார்த்திருப்போம்ல. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல எந்த கட்சி வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு, எந்தெந்த கட்சிகளுடைய பங்களிப்பு என்னென்ன மாதிரி விதத்துல வந்து நமக்கு வந்து பயனடைஞ்சது, ஒரு கட்சியோட தோல்வி வந்திருக்கும் அது ஏன், அதே மாதிரி அடுத்த ஆட்சி வந்ததுக்கான காரணங்கள் என்ன, ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு ஒரு விதமான திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க, அதனுடைய உருவாக்கம் எதனால இருக்கும், இந்த மாதிரியான ஒரு மூலக்கூறு வச்ச ஒரு டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறதுதான் வந்து தமிழ்நாடு அரசியல் வளர்ச்சி. ஓகேங்களா? இந்த பார்ட்ல இருந்து நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஹிஸ்டரியா, ஐஎன்எம்மா, இல்ல தமிழ்நாடு பொலிட்டிக்கல் குரோத்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே கலந்தது தான். ஒன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுமே வந்து நீங்க எப்படி கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுவீங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதனுடைய வெயிட்டேஜ் வந்து இப்போ குரூப் இந்தியன் எக்கனாமில வந்துட்டு நமக்கு வந்து யூனிட் 9 அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்கும் இப்போ இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு யூனிட் இல்லையா? ஸோ இதுல இருந்து மட்டும் மொத்தமா வந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. உட்பட என்னது கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட சேர்த்து தான் 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு தலைவரை பத்தி பாக்குறோம் இல்லையா, அவருக்கு ஒரு பிறந்த நாள் வரும் இல்லையா, அவருடைய நினைவு நாள் வரும், அதனால ஏதாவது ஒரு செரிமனி நடந்திருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸா படிக்க வேண்டியது வரும். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் படிக்கணுமா? எல்லாமே படிச்சிடணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல பெரியார பாக்குறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு போன வாரம் வந்து வைக்கம் விழா வச்சாங்க இல்லையா, நம்ம கேரளாவுடைய முதல்வரும் தமிழ்நாடு முதல்வரும் சேர்ந்துதான் அந்த விழாவை நடத்தினாங்க இல்லையா. சோ அதுல என்ன நடந்திருக்கு, அதுல என்ன மாதிரி புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணாங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து மொத்தமா ஒரு தொகுப்பா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட்டடா நீங்க இருக்கணும். இதையுமே பார்த்துக்கோங்க. இதனுடைய கட்சிகளுடைய ஆரிஜின் எப்படி, என்ன அதனுடைய செயல்பாடு என்ன, இது எல்லாமே நம்ம வந்து அந்த ஃப்ளோர்ல பார்க்க போறது தான் வந்து தமிழ்நாடு அரசியல் வளர்ச்சி. ஓகேங்களா? இது நம்ம தமிழ்நாடுடைய எம்பளம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஓகே, இதுதான் வரலாறு. அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து அரசியல் தோன்றதுக்கான வரலாறு என்னென்ன, எதனால அரசியல் வந்து நம்மளுடைய நம்மளுடைய மாநிலத்துல எப்படிலாம் வந்து அரசியல் வந்து உருவாச்சு, எதனால உருவாச்சு அப்படின்ற விஷயத்த பார்க்க போறவாங்க. இந்தியாவில் பிற பகுதிகளை ஒப்பிடும்போது தமிழ்நாடானது ஆரோக்கியமான நிர்வாகம் மற்றும் அரசியல் பண்பாடுகளும் கிட்டத்தட்ட நிலையான பொருளாதார வாழ்வு மற்றும் மிக தொன்மையான காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்ச்சியாக மரபுகளையும் கொண்டதாகும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அரசியல் அப்படிங்கறது வந்து புதுசு கிடையாது. இந்தியாவையே கம்பேர் பண்றப்ப நம்ம கிட்ட வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸ்டார்டிங் டு இப்போ வரைக்குமே நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு நிர்வாகம் எந்த ஆட்சி எடுத்துக்கிட்டாலுமே நிர்வாகம் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சில ஃபெயிலியர்ஸ் வந்து எதனால நடந்திருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்திருக்கும், அந்த விஷயத்தினால வந்து எதனால கொஞ்சம் கிளாஷ் ஆகி இந்த மாதிரி நிறைய தோல்விகள் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இல்ல ஒரு சட்ட மசோதா வந்திருக்கும், அதை நம்ம வந்து கரெக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஆட்சி மாற்றம்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மோஸ்ட்லி வந்து இப்போ இந்த திட்டங்களா இதெல்லாம் கரெக்டா நமக்கு கொண்டு போறதுல நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, தென்னிந்தியாவில் சென்னை மாகாணம் வந்து ஆங்கிலேயரின் அரசியலின் நிர்வாக தேவைக்காக வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ற எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. தென்னிந்தியாவில சென்னை மாகாணம் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா, ஆங்கிலேயருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு 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 செட்டப் தான் வந்து சென்னை மாகாணம் சொல்றாங்க. ஓகேங்களா? சென்னை மாகாணம் எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா 1801. ஓகேங்களா? அப்போ 18ஓட எண்டு 19th செஞ்சுரியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது எங்கெங்க அப்படின்னா, அப்போ வந்து இருக்கிற தற்போதுள்ள மாநிலங்களான என்னது, ஆந்திரா, கேரளா, மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிஷாவின் வடபகுதி முழுவதுமே, லட்சத்தீவு எல்லாமே கலந்தது அப்படின்றதுதான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடுனா இவ்வளவுதான் அப்படின்னு பிரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல போனா ஆந்திரா, சைட்ல போனா கேரளா அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்கு. ஆனா அப்போ வந்து இது எல்லாமே கலந்துதான் வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா?
ஓகே, இப்போ சென்னை மாகாணத்தினுடைய டீடைல்ஸ் பாருங்க. சில பிராமணர் அல்லாத சாதி குழுக்களின் உறுப்பினர்கள் தொழில்துறை வாணிபம் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை கோரினர். ஓகேங்களா? அப்போ கணிசமான அளவிற்கு பிராமணர் அல்லாத சாதி பிரிவினர்கள் கிராமப்புறங்களில் இருந்து மாகாணத்திற்கு நகர்ப்புறத்திற்காக புலம்பெயர்ந்தன. ஏன் புலம்பெயர்ந்திருப்பாங்க அப்படின்னா, அங்க சாதி வாரியான கொடுமைகள் நிறைய வந்து கிராம சைட்ல கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட பகுதியில எல்லாம் வந்து நிறைய இருந்தால் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு சிட்டியை நோக்கி எல்லாருமே வந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. அவர்கள் தங்களின் அடையாளத்தை உறுதி செய்ய விரும்பினர் மற்றும் படிப்படியாக சமூகத்தில், அரசியலில், நிர்வாகத்தில் பிராமணர்கள் அனுபவித்த ஏகபோக அதிகாரம் மற்றும் தனி உரிமை சலுகைகளை சவாலாக நின்று எதிர்த்தனர். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் அப்படின்னா ஒரு பிராமணர் அங்க இருப்பாங்க. ஒரு ஜட்ஜா போனீங்கன்னா அங்க ஒரு பிராமணர் இருப்பாங்க. அப்போ இப்ப நம்ம ஒரு நீதி கேட்டு போறோம், நம்ம காம்பவுண்ட் பார்ட்டியே ஒரு பிராமணரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிராமணர் ஜட்ஜ் வந்து யாருக்கு வந்து ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த பிராமணருடைய அந்த வாதத்துப்படிதான் வந்து சப்போர்ட்டிவா போற மாதிரி இருக்கு. சோ எங்க போனாலுமே வந்து நமக்கான ஒரு அதிகாரத்தை, ஒரு பேசிக் நீட்ஸை கூட நம்மளால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. சோ அப்ப தோணுச்சுதான், அப்ப நம்மளும் அதிகார வர்க்கத்துக்கு நம்மளும் மாறணும் அப்படின்னு சொல்லிதான் பிற்படுத்தப்பட்ட பகுதிகள் மக்கள் எல்லாருமே வந்து நினைச்சாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வார்த்தை திராவிடன் அப்படிங்கிற வேர்டு வந்து தமிழ் மட்டும் கிடையாது, தமிழருக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை வந்து திராவிடன் கிடையாது. திராவிடன் அப்படின்னா ஒரு தெற்கு பகுதி எல்லாருமே கலந்ததுதான் மோஸ்ட்லி திராவிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, தமிழ் அல்லாதவர், ஆரியல் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டு கொள்ள பயன்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? சோ அதே நேரத்தில் பிராமணர்கள் ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தினர் மற்றும் பிராமணர் அல்லாதவர் வந்து திராவிடர்கள் எனவும் அவர்கள் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் என்றும் கருதப்பட்டனர். ஓகேங்களா? இப்ப அந்த பிராமணர்களை வந்து அவங்களுக்கே வந்து ஒரு கிளாஸ் போட்டுக்கிறாங்க, லைக் நாங்க வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி. இதே திராவிடர்கள் வந்து ஆரியர்களையுமே நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஓகேங்களா? அப்ப நாங்க தான் ஆரியர்கள், நாங்க தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவங்களே வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லயுமே நான் வந்து டேட்டா நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷயத்த வந்து நான் தமிழ்ல சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து திராவிட இயக்கத்தின் தோற்றம் பார்க்க போறோம். திராவிட இயக்கம் அப்படின்னா என்னன்னா, சென்னை மாகாணத்தில் பிராமணர் தமிழ் அடையாளம், சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பிற்காக ஓர் பிராமணர் அல்லாத ஒரு குழுவாதான் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா திராவிட இயக்கம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ திராவிடர்கள் மற்றும் பிராமணர் அல்லாதவர், ஓகே இப்போ வியூ கரெக்டா இருக்கும் பாருங்க. திராவிடர்கள் மற்றும் பிராமணர் அல்லாதவர் வந்து கலந்த ஒரு கூட்டமா தான் பாக்குறாங்க. அது என்னது, 1801 தானே நம்ம சென்னை மாகாணம் வந்து ஸ்டார்ட் ஆனதான் சொன்னோம் இல்லையா? அப்போ பன்மொழி கொண்ட சென்னை மாகாணமானது என்னென்ன மொழி நம்ம தான் சொல்லியிருந்தோம்ல, ஒடிசாவினுடைய வடபகுதி, ஆந்திராவினுடைய சில பகுதி, அப்புறம் மலபாருடைய பகுதி, கேரளாவோட கொஞ்சம் பகுதி, இது எல்லாமே கலந்த கலந்தைதான் சென்னை மாகாணம் பார்த்தோமா? அப்ப அதுல பேசக்கூடிய மொழிகள் என்னென்னவா இருக்கும் பாருங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. துளு அப்படிங்கிறது கன்னடத்துல ஒரு குழுவினருடைய தாய்மொழி. ஓகேங்களா? துளு காலனி ஆட்சியால் உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்து இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை சென்னை மாகாணத்தின் அரசியல் வளர்ச்சியில் காண முடியும். ஓகே, இது எல்லாமே வந்து நம்மளுடைய பேசிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்து உதவுச்சு. ஓகேங்களா? வங்காளத்திலும் வட இந்தியாவின் பிற பகுதிகளிலும் சமஸ்கிருதம் மற்றும் வேதங்களை மையப்படுத்திய இந்திய பண்பாடு முன்னெடுக்கப்பட்டது. மோஸ்ட்லி அந்த சென்டர் இந்தியா தாண்டி மேல போயிட்டீங்க அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே வந்து சமஸ்கிருதம் தான் முன்னாடி வந்து நம்மள வந்து ரொம்ப ஆண்டது. அதுக்கு அடுத்தபடியா தான் வந்து ஹிந்தி. சமஸ்கிருதம் அப்படின்னாலும் இதுலயே தெரிஞ்சிருக்கும் பிராமின்ஸோடைய ஆதிக்கமா வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து இவற்றோடு இந்தோ ஆரிய அல்லது இந்தியோ ஜெர்மன் மொழி குடும்பம் அங்க எதுக்குன்னா அப்படின்னா லைக் இந்த சமஸ்கிருதமும் ஹிந்தி யூஸ் பண்றாங்க இல்லையா, அது போக பாத்தீங்கன்னா இந்தோ ஜெர்மன், இந்தோ ஆரிய இவங்களுக்குமே வந்து ஒரு மொழி குடும்பம் வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சமஸ்கிருதம் ஹிந்திக்கு ஈக்குவலா வந்து இந்தோ ஆரியன், இந்தோ ஜெர்மன் இவங்களையுமே வந்து
ஈக்குவலைஸ் பண்றாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, அப்போவே வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்து ஜாஸ்தியா இருந்தது இல்லையா, அவங்களுடைய மொழியோடைய கொள்கை வந்து நம்மளுடைய நாட்டுக்குள்ள வந்து நிறைய வந்து புகுந்துருச்சு. அப்ப தமிழுடைய அடையாளம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, பாருங்க, வேதம் அல்லாத சமஸ்கிருதம் அல்லாத பண்பாடு வந்து அங்கீகரிக்கப்படவில்லை. ஏன்னா நம்ம வந்து வேதம் கற்கல, சமஸ்கிருதம் கத்துக்கணும், நம்ம வந்து ஒரு ஐயரும் அதாவது பிராமன்ஸும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு ரொம்ப வந்து டிமோட்டிவேட்டடா தான் நம்மளை வந்து எல்லாருமே வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஓகே, இவர் தான் வந்து பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறவரு. இவரோட பிக்சரை பார்த்துக்கோங்க. இது அப்படியே கிட்டத்தட்ட ஸ்கூல் புக்கோடைய கண்டென்ட் தான் இருக்கும். ஒன்ஸ் இதை நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ண முடியும். இவர் வந்து சென்னை ராஜதானி கிழக்கிந்திய கம்பெனி அரசின் சிறப்பான ஒரு அதிகாரி மட்டும்தான். ஓகேங்களா, ராஜதானி கிழக்கிந்திய கம்பெனியின் அரசின் சென்னை ராஜதானி கிழக்கிந்திய கம்பெனி அரசின் சிறப்பான ஓர் அதிகாரி. ஓகேங்களா, இவர் வந்து 1810 சென்னை மாகாணம் கலெக்டர் ஆனார். அப்போ சென்னை மாகாணம் ஸ்டார்ட் பண்ண டைமிங்ல வந்து இவர் தான் சென்னையுடைய கலெக்டரா இருந்திருக்காரு. 1812 வந்து புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவினார். இப்ப இருக்கு இல்லையா புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா, இப்பயுமே சென்னையில தான் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலேஜா இருந்தது. ஓகேங்களா, அந்த காலேஜை தான் இப்போ வந்து நம்ம கோட்டையை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளதான் நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம் ஆஃபீஸ், மினிஸ்டர் ஆஃபீஸ், மிலிட்ரி ரெஜிமெண்ட்ஸ்ல இருக்க நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. ஓகேங்களா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் ஸ்டில் நவ் இருக்கு. அந்த கல்லூரியை வந்து நிறுவியிருக்காரு. கம்பெனி அலுவலங்களுக்கு மற்றும் உள்ளூர் மொழிகளில் பயிற்சி அளிப்பதாக இந்த கல்லூரி வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அத்துடன் அம்மொழிகளின் இலக்கண இலக்கிய ஆய்வுகளுக்கும் மேற்கொள்ளப்பட்டன. எல்லிஸ் வந்து தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழியில வந்து அதாவது எப்படி சொல்றது, அவருக்கு வந்து 2 லாங்குவேஜ்லயுமே கில்லி. ஓகேங்களா, அப்போ திருக்குறள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் அறத்துப்பாலின் 18 அதிகாரங்களை வந்து அறத்துப்பால்ல இருக்கு இல்லையா 3 பால் இருக்கு இல்லையா, அதுல அறத்துப்பாலுடைய 18 அதிகாரங்களை வந்து அப்படியே வந்து இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்தார் அப்படின்னு இருக்கும். அலெக்சாண்டர் டங்கன் காம்பல் அவர்களது தெலுங்கு இலக்கணம் என்ற நூலுக்கு எல்லிஸ் எழுதி முன்னுரையில் தென்னிந்திய மொழிகளின் திராவிட சான்று என்பதை விளக்கி இருந்தார். அதாவது அவர் வந்து தமிழ் மேல இருக்க பற்றனால திருக்குறளுடைய 18 அதிகாரங்களே வந்து மாத்திருக்காரு இல்லையா. இதே மாதிரி தெலுங்குல வந்து நோட் பண்ணிக்கோங்க, தெலுங்கு இலக்கணம் இருக்கு இல்லையா, அந்த நூலுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு, லைக் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அல்ல என்றுமே வந்து அவற்றை திராவிட மொழி குடும்பம் என வகைப்படுத்தலாம் என்றும் விளக்குகிறார். அதாவது திராவிட குடும்பத்துல வந்து என்னென்ன வரும் அப்படின்னா வந்து சமஸ்கிருதம் வராது. ஏன்னா அதனுடைய ப்ரோக்ராமுமே இதுவுமே வேறையா இருக்கு இல்லையா. ஆனா இதுவே நம்ம தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு ஸ்டைல்ல இருக்கும். ஓகேங்களா, சோ இதைத்தான் வந்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது முதலில் வெளியிட்டவர் எல்லிஸ், இவர் தான். ஓகேங்களா, இப்ப நான் சொன்னேன்ல எல்லிஸ், அந்த அவர் தான் வந்து, அதனால்தான் அவரை தமிழ் மலர்ச்சியின் முன்னோடி என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிராவிடியன் ப்ரூஃப் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்க அப்படின்னா இந்த எல்லிஸ் தான். அவரோட அதிகாரியா இருந்து சென்னை மாகாணத்தினுடைய சென்னையோடைய கலெக்டராகவும் இருந்து அவர் வந்து இவ்வளவு சேவைகள் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய தமிழை வந்து டெவலப் பண்றதுக்காக அவருமே வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா, இவரு இன்னொருத்தர் ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர். இவர் ஒரு ரைட்டர், பேசிக்கலி வந்து இவர் ஒரு ரைட்டர். ஓகேங்களா, இவர் வந்து கிறிஸ்துவ மத போதகரும் கூட. நேம்லே தெரியல ராபர்ட் கால்டுவெல், மோஸ்ட்லி அந்த சைடு எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ்லாம். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1814 to 1891 வரை. இவர் வந்து 1838ல சமய பணிக்காக திருநெல்வேலி பகுதி வந்து வந்திருக்காரு. எந்த பகுதின்னு கேட்டிருக்கலாம், இடையான்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ சமய பணியுடன் கல்வி பணி மற்றும் மொழி ஆராய்ச்சியும்
மேற்கொண்டிருக்காரு. அவரது புகழ்பெற்ற ஆய்வு நூலான திராவிட அல்லது தென்னிந்திய மொழி குடும்பம் ஒப்பிலக்கணம் இதான் அடிக்கடி கேட்டிருப்பாங்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல. லைக் ஒரு வேர்டிங்ஸ் இருக்கும், யாராவது ஒரு ஃபாரினர் வந்திருப்பாங்க, இல்ல அந்த ஒரு அதிகாரியோ இல்ல ஒரு கவர்னர் ஜெனரலோ என்னவோ வந்து நம்மளுடைய தமிழை பத்தியும் நம்மளுடைய தமிழ்நாடு ஓரியன்டா எதையாவது வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த வேர்டிங்ஸ் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல பார்க்கலாம். குரூப் 1, 2, 4 எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ ஒருத்தருடைய குவைட்ஸ் என்ன அப்படின்றத குவைட் சொல்லுவாங்களே, இது இவ்வளோ இந்த மாதிரியான வேர்டிங்ஸ் வந்து யார் யார் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அதே இவர் என்ன சொல்லியிருக்காரு, திராவிட அல்லது தென்னிந்திய மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கறத வந்து 1856ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, 1856 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் வாயிலாக என்ன ஆகுதுன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய துளு ஆகிய மொழிகளுக்கெல்லாம் வந்து சமஸ்கிருத மொழி சேர, அதே தான் அவர் சொன்ன அதே கான்செப்ட் தான் இவரும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அவற்றில் தமிழ் வந்து மிக தொன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக தொன்மையான கிறிஸ்துவ மறைநூட்களில் கூட தமிழ் சொற்கள் வந்து இடம்பெயர்க்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, 1816ல எல்லிஸ் அவர்களால் முன்மொழிக்கப்பட்ட திராவிட மொழி குடும்பம் என்கின்ற கருத்தியலை 1856ல ஒப்பிலக்கணம் மூலம் உருப்படுத்தினார். அவர் வந்து ஒரு குடும்பம்னு சொன்னார் இல்லையா, அவரோட வேர்டிங்ஸ் வந்து குடும்பம். அடுத்து இவர் வந்து ஒப்பிலக்கணம், அதாவது ஒரு கம்பேரிட்டிவ் சொன்ன இல்லையா, கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். ஓகேங்களா, ஓகே. அடுத்து மூலம் உறுதிப்படுத்துகிற கால்டுவெல் அவர். ஓகே, அவரது மனைவியார் எலிசா மால்ட் அவர்களும் இப்பகுதியில் மகளிர் கல்விக்கு பெரும் தொண்டாற்றிருக்கார். கால்டுவெல் அவர்களின் ஆய்வுகள் தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகளின் தனித்தன்மையையும் தொன்மையையும் எடுத்துரைக்கும் விதமாக இருந்தது. அவர் வந்து டிஃபரன்ஷியல் கண்டுபிடிச்சிருக்காருல்ல சார், சமஸ்கிருதத்துக்கு இந்தி அந்த ஃபார்மேட்டுக்கும் இந்த திராவிட லாங்குவேஜஸ்க்குமே வந்து டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இவங்க எல்லாம் தான் திராவிடன் லாங்குவேஜஸ் சொன்னாங்கல்ல, இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒப்பிலக்கணம், ஒண்ணு கம்பேரிட்டிவ்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய தொன்மை, அதாவது இந்த மிச்ச ஒரு சமஸ்கிருத மொழிகளை விட இந்த மொழி வந்து பழமை வாய்ந்தது. இது எங்களுடைய பைபிள்ல கூட தமிழ் வேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவ்வளோ ஓல்டு லாங்குவேஜ் தான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, 1837ல இதர ஆய்வாளர்களால் பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வுகள் போன்றவை இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மை கொண்டதல்ல என்றும் புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் இருந்தன என நிரூபிக்கப்பட்டுள்ளது. நார்மல் தமிழ், அந்த தமிழ்நாட்டுல வந்து அந்த காலத்திலேயே புத்தர் புத்திஸ்ட் எல்லாருமே வந்துட்டு போயிருக்கிறதுக்கான அடையாளங்களுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து இவர் தான் வந்து ஜோதி ராவ் பூலே. ஓகேங்களா, இவருமே வந்து நிறைய இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணி லைக் ஒரு பெண்களுக்காக நிறைய இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜாதி வாரியா வந்து இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே என்ன அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். ஒருத்தரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவரோட மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து ஒரு நோட்ல வந்து ஒரு நோட்ஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜோதிபா புலேவா, ஓகேடா இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஓவர் வியூவா வரும், பட் இது ஹிஸ்டரியில ரொம்ப டீட்டெயிலா படிப்பீங்க. ஓகே, ஓகே. அடுத்து பிராமணர்கள் மீது தங்களது மேன்மையை கூறுவது மற்றும் பிராமணர்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை ஏகோபாகமாக்கியது ஆகிய இரண்டு திராவிட அடையாளத்தை பிராமணர் ஒரு அடையாளமாக மாற்றி அமைத்தது. மகாராஷ்டிராவில் கூட மகாத்மா ஜோதிபா பூலே இதே போன்ற ஒரு பிராமணர் இயக்கத்தை துவக்கினார். இவ்வாறு திராவிடம் தென்னிந்தியாவில் பிராமணர் என்பதை குறிக்கிறது. ஆக்சுவலா பிராமணர்கள் வந்து நாங்கதான் திராவிடர்கள், நாங்கதான் ஆரியர்கள் முதல்ல அவங்களே ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. இதை மாதிரி நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சோமோ அதே மாதிரி வட இந்தியால வந்து ஜோதிபா பூலே வந்து இவங்கெல்லாம் இந்த டைப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருமே அங்க போராடுறது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திராவிடர்கள் வந்து பிராமணர்கள் கிடையாது. பிராமணர்கள் தாண்டி இருப்பாங்க இல்லையா, மித்த பிரிவினர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து நிறைய பாடுபட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாலே வந்து நிறைய பேர் நிறைய விதமான இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா,
சென்னை மாகாண பிராமணர்களின் பிரச்சனையை புதியதாக தேசிய தலைவர்கள் கவனிக்கவில்லை. அதாவது அப்போ இருந்த தேசிய இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, அவன் என்னென்ன சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருப்பான் அது இதுன்னு சொல்லி அவங்க வேற விஷயத்துல வந்து பிஸியா இருக்கல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டுக்கல. ஓகேங்களா? அப்போ 1852ல கஜலு லட்சுமி நரசிரெட்டி என்பவர் இதனை வெளிப்படுத்தி ஆங்கிலேய இந்திய கழகத்திற்கு வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கினார். சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படிங்கிறது கஜ்லு லட்சுமி நரசிரெட்டி 1852ல ஸ்டார்ட் பண்றார். ஓகேங்களா? சிப்பாய் கழகத்திற்கு பிந்தைய காலங்களில் பிராமணர் தலைவர்கள் அரசியல் சீர்திருத்தங்களை காட்டிலும் சமூக சீர்திருத்தத்தின் மீது கவனம் செலுத்தினர். அதான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி அவங்கெல்லாம் வந்து சமூக சீர்திருத்தங்கள் அந்த மாதிரி இயக்கங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸ்பெசிபிக்கா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அவங்க கேர் பண்ணிக்கல. ஓகேங்களா? 1909ல மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் வந்தது இல்லையா, அதுலதான் வந்து இந்த சென்னை மாகாணத்தை சார்ந்த பிராமணர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் போதிய பிரதிநிதித்துவம் என்பதை வந்து காட்ட துவங்கினார். இவர் தான். ஓகே, கஜலு லட்சுமி நரசிரெட்டி அப்படிங்கிறவர் தான் வந்து பிராமணர்களோட பிரச்சனையுமே ஒரு பெரிய பிரச்சனை, இங்க அவ்வளோ வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நீங்க அவங்க வெளியில வந்து பிரிட்டிஷாரோட போராடிட்டு இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளவு விதமான அரசியல் வந்து நிலவிட்டு இருக்குன்னு சொல்லி முத எடுத்துரைச்சது அவர் தான் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின் பொழுது வந்து இந்த விஷயத்த வெளியெடுத்து கொண்டு வந்திருக்கார். ஓகேங்களா? அடுத்து 1913ல ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர் திரு சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் என்பவர் அளித்த புள்ளியியல் விவரமானது மக்கள் தொகையில் 3% மட்டும் அங்கம் வகிக்கும் பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்றது ப்ரூஃப் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல பாயிண்ட். இவ்வளோ விஷயத்துல வந்து ஆக்குபைடா இருக்காங்க இல்லையா, ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்காங்க, எங்க போனாலும் அவங்கதான் வந்து ஒரு மேல்மட்டத்துல இருக்குச்சு. இவங்க வந்து மொத்த விகிதத்துல 3:1 தான் இருக்காங்க. அப்ப மிச்சம் அதாவது 2 விஷயம், அதாவது எப்படி சொல்ற 100ல ஒரு 33% தான் வந்து பிராமணர்கள், மிச்சம் இருக்க 66 வந்து அதர் கேட்டகரிஸ். இவங்க இத்தனை பேரை வந்து வெறும் 33%, அந்த 33 பேர் வந்து இவங்களை வந்து ஆளுமை பண்றது, ரொம்ப டாமினேஷனா இருக்கிறது, இது எல்லாமே வந்து அக்செப்டபிளா இல்லை அப்படிங்கறது 1913ல ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர் தான் திரு சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் அப்படிங்கிறவர் வந்து காட்டி கொடுத்திருக்காரு. கார்டிவ்னா காட்டி கொடுத்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டிவ் 1913ல இந்த 3:1 அப்படிங்கிற இதையுமே ஞாபகம் வச்சுக்கலாம். 1913 வச்சுக்கோங்க. 1-3 இருக்கா, அப்போ 3ல 1% தான் வந்து பிராமின்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து மிச்ச 2% வந்து இவ்வளவு டாமினேஷன் பண்றது வந்து நல்லா இல்லை அப்படின்ற கான்செப்ட சொல்றது அவர் தான். அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் நோட்ஸ் எடுத்தவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமான பகுதி நீதி கட்சி. நீதி கட்சி அப்படின்னா அதனுடைய டாபிக்லயே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீதி வேணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து நீதி கட்சி. கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய ஆளுமை பண்ணது அப்படின்னு யாரு பாத்தீங்கன்னா நீதி கட்சி தான். அதை ஸ்டார்ட் பண்ணது எப்போன்றது பாத்தீங்கன்னா ஓகே இத வந்து ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா 3 பேர். இவங்க 3 பேர் தான் 1916ல. ஓகேங்களா? 1916ல தான் வந்து என்ன 18 சம்திங்ல தான் இவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 1913ல அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா, கார்டிவ். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுதான் 1916ல நீதி கட்சி அப்படின்ற ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஐஎன்சி வந்து டாமினேட் பண்ணி வந்த விஷயம் தான் வந்து நீதி கட்சி. ஐஎன்சிலயுமே என்ன பிரச்சனை அப்படின்னா சேம் பிராமின்ஸோடைய
மேலாதிக்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. இதுவே சரியில்லை அப்படின்னா நம்மளும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். இவங்க சொல்லி நம்ம அப்புறம் எப்போ நமக்கு விடிஞ்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் நீதி கட்சி வந்து ஃபார்ம் ஆனதுக்கான ஒரு மூலம் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஓகேங்களா? நீதி வேணும், நீதிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் ஒரு 3 பேர். யாரு? டாக்டர் TM நாயர், சப்பிட்டி தியாகராயர், டாக்டர் C நடேசனார். இந்த 3 பேர் தான் முக்கிய பங்கு நீதி கட்சி ஸ்டார்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? அது போக மொத்தமா ஒரு 30 குரூப்ஸ். ஓகேங்களா? ஒரு 30 பேர் அது சேர்ந்த ஒரு குரூப். அதுல இருக்கிற 3 பேர் தான் இப்ப நான் சொன்னது. இந்த 30 பேருடைய முயற்சியினாலதான் ஆரம்பிக்கப்பட்ட பார்ட்டி தான் நீதி கட்சி. ஓகேங்களா? அக்காலத்தில் இருந்த முதன்மையான அரசியல் கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது பிராமணர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது. ஓகே, எனவே பிராமணர் அல்லாத உறுப்பினர்களின் கோரிக்கைகளை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. எனவே சென்னை மாகாணத்தில் உள்ள பிராமணர் அல்லாத தலைவர்கள் பிராமணர் அல்லாத அரசியல் அமைப்பு ஒன்றினை துவங்க நினைத்தனர். முதலாவது உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் மற்றும் நிறுவனங்கள் பிரதிநிதியாகும் வாய்ப்பை போன்ற இவர்களின் செயல்பாடுகள் இருந்தன. ஓகேங்களா? ஸோ 1916ல டாக்டர் TM நாயர், சப்பிட்டி தியாகராயர், அப்புறம் வந்து டாக்டர் C நடேசனார் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம்தான் இது. எது அப்படின்னா சமூகத்துல வந்து அரசியல் வந்து நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா வந்து சமத்துவம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் சமூக மற்றும் பொருளாதார ரீதியா வந்து நலன்களுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வாறு உருவான பின்னர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு புகழ்பெற்ற ஓகே, அப்போ இதுல இந்த விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு கட்சி வந்து சவுத் இந்தியாலேயே பேசப்படுற ஒரு கட்சியா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீதி கட்சி என்ற பேர் ஆங்கில இதழான நீதி என்பதன் அடிமையில் பெயரிட்டது. இவர்களின் ஓயாத முயற்சியால் பிராமணர் இல்லாத ஒரு மாகாண சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு பெற்று தந்தனர். ஓகேங்களா? பிராமணர் அல்லாதவருக்குமே வந்து சட்டமன்றத்துல இடம் வேணும் அப்படின்னு சொல்லி இடம் வாங்கி கொடுத்த ஒரு இதுமே வந்து நம்ம நீதி கட்சி தான். நீதி கட்சி தான் வந்து பெண்களுக்குமே சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயங்களை வந்து முன்னெடுத்தது. அதனுடைய விளைவாக தான் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். நீதி கட்சியின் மூலமாக தான் அவங்க வந்து இந்த பதவியை வந்து அடைஞ்சிருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து நீதி கட்சியுடைய பிளாக். அந்த பிளாக்ல வந்து தராசு வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா? தென்னிந்தியாவின் அனைத்து பிராமண அல்லாதோர் கல்வி மற்றும் சமூக பொருளாதார செல்வ மேம்பாட்டின் உருவாக்கி முன்னேற்றுதல், அரசமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமண அல்லாதோரின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுதல், அரசியலமைப்பினால் உண்மையான பிரதிநிதித்துவத்தை அரசாங்கமாக ஆக்குதல். இந்த மாதிரி ஒரு 4 டிமாண்ட்ஸ் வச்சுதான் வந்து உருவாக்கி இருப்பாங்க. பிராமண அல்லாதோரின் கோரிக்கையிலே ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே வந்து இந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள். ஓகே, இவர்தான் நடேசனார். பெரியார் போட்டோஸ் மட்டும் தெரியுது, யாருக்கு தெரியல. ஓகே, 1919ல மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் மாகாணங்களின் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்ததன் மூலம் சில துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அமைச்சருக்கு என ஒதுக்கப்பட்டது. ஓகேங்களா? இரட்டையாட்சி அப்படின்னா என்னன்னா சென்ட்ரல்ல ஒரு கவர்மெண்ட்டும் ஸ்டேட்ல ஒரு கவர்மெண்ட்டும் பிக்ஸ் பண்றது. ஏன்னா ஒரே கவர்மெண்டால அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? 1920ல நடந்த தேர்தல்ல தேசிய காங்கிரஸை வந்து தோற்கடிச்சு வந்த கட்சி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீதி கட்சி. ஓகேங்களா? அடுத்து, ஆனால் பல்வேறு அடையாளங்களில் காங்கிரஸை சேர்ந்த பல தேர்தலில் போட்டியிட்டனர். நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தில் அதனுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஏ சுப்பராயலு. ஓகேங்களா? அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். அவருடைய இறப்புக்கு பின்னர வந்து பனகல் ராஜா 1921ல வந்து CM போஸ்டிங் எடுத்திருக்கார். ஓகேங்களா? ஓகே, நீதி கட்சியினுடைய பங்களிப்புன்னு சொல்லி என்ன பாக்குறோம்னா, நீதி கட்சி நமக்காக என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுக்கான ஒரு காரணங்கள் சொன்னோம் இல்லையா, நமக்காக என்னென்ன கொடுத்துருக்கு, நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த தேர்தலில் நல்வாய்ப்புகளில் பல்வேறு ஏற்ற இறக்கம்
இருந்த போதிலும் நீதி கட்சி 1921 இருந்து 1937 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் வந்து நீதி கட்சி இருந்திருக்காங்க. லேசிப்பட்டது இல்லைல்ல. ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்சிக்கு வரதே ஒரு பெரிய விஷயம். அது நிலைச்சு ஒரு 17 வருஷம் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை. அப்ப அவங்க எல்லாமே பெஸ்டா கொடுத்துருக்கணும் இல்லையா? சோ அவர்கள் பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தின. வகுப்புவாரி அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமண நலவர் பிரிவின் அனைத்து துறைகளிலும் போதுமான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தது. வகுப்புவாரி அதாவது பேக்வேர்ட் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, மோஸ்ட்லி வந்து எஃப்சி சொல்லுவாங்க, இதுதான் வந்து பிராமின்ஸ். ஓகேங்களா? பிசில வந்து மோஸ்ட்லி எல்லா கேட்டகரி வந்துடும் கிட்டத்தட்ட. அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினர் சொல்லுவாங்க. இது வந்து மலைவாழ் மக்கள், இது வந்து மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவினர் அப்படின்னு சொல்லி பிரிவாங்க. நம்ம வந்து இது வந்து பிசி வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலயுமே வந்து கொஞ்சம் எம்பிசின்னு இருக்கு. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தினை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி மூணா பிரிப்பாங்க. இதுல வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதுல இருக்கணும், இதுல பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல 3:1, அதாவது 1/3 தான் வந்து பிராமின்ஸ். இவங்க வந்து இவ்வளோ ஆக்குபை பண்ணப்ப மிச்சம் 2% ஆஃப் பீப்புள்ஸால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? ஸோ அதுபடி வந்து பர்சன்டேஜ் பிரிப்பாங்க. புரியுதா? இவ்வளோ இப்போ 100ல 33 பேர் பிராமின்ஸ் அப்படின்னா 33க்கு ஏற்ற மாதிரி அலாட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்க 69 நம்ம 67% நம்ம அடுத்த கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ்ல இருந்து இத்தனை அலாட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இத்தனை வேகன்சிஸ்ல வந்து நீங்க நம்ம போயிட்டு பிளேஸ் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வகையான கேட்டகரிக்குமே இருக்கு. ஓகே, அவர்கள் சூத்திரர்களுக்கு மற்றும் பஞ்சமர்களுக்கு எதிராக இருந்த பொது வழி போக்குவரத்து, உணவு விடுதிகள் மற்றும் பொது கிணறுகள் பயன்படுத்தல் போன்றவற்றில் இந்த பாகுபாடை நீக்கின. அதாவது இந்த நீதி கட்சியோட பங்களிப்பு பார்க்கப்போ தெரியும் இல்லையா? இந்த குளத்துல இன்னார்தான் வந்து தண்ணி எடுக்கணும், மிச்சவங்க எல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து உணவு விடுதிகள் இருக்கு இல்லையா, ஒருத்தவங்க வந்து மேல உட்காந்து சாப்பிடுவோம், ஒருத்தன் கீழே சாப்பிடுவோம். ஒரு ஹோட்டலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரியான வேறுபாடுலாம் இருக்கு இல்லையா? போக்குவரத்து, நாங்க தான் பஸ்ல போவோம், நாங்க தான் ரிக்ஷால போவோம், இவங்கெல்லாம் நடந்துதான் போகணும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்க நடந்துதான் போகணும். இந்த மாதிரியான வேறுபாடு ஒவ்வொரு துறையிலையுமே வந்து ரொம்ப டாமினன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே வந்து நீக்கினாங்க நீதி கட்சி. அப்போ இந்த சமய அறநிலைத்துறை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த அது என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா, ஒரு கோயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து ஐயர் இருப்பாரா, ஐயர் சுத்தி, அதாவது மிச்சம் ஐயரை தாண்டியுமே நிர்வாகம் யாரு கண்ட்ரோல்ல அப்படின்னா அதுவுமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ இதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ நிர்வாகத்துல வந்து எல்லாருமே வரணும், எல்லா கேஸ்டுகளும். இப்ப சொன்னோம் இல்லையா, எஸ்சி பிசி எஃப்சி சொன்னாலும் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸுமே வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த தான் வந்து இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஒரு பெரிய வெற்றி. ஓகேங்களா? பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர். பஞ்சமி நிலம் சொல்லுவாங்க. பஞ்சமி நிலம் அப்படின்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, அவங்களுக்கு எதுவுமே இல்லாம உங்களுக்கு எல்லாமே பஞ்சமி நிலம். அந்த பஞ்சமி நிலத்தை நார்மல் பீப்புள்ஸால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? புதிய நகரங்களையும் தொழிற்பேட்டைகளையும் அறிமுகப்படுத்தினர். இதனால வந்து ஒரு வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கு சிறப்பு முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால் சில பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை வந்து பரிசோதனை முறையில் கொண்டு வந்தனர். மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமண அல்லாத மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழி செய்யப்பட்டது. டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை வந்து ஒழிக்கப்பட்டது. அதுவும் எப்போ அப்படின்னா 1930 வந்து அவங்க வந்து ஒரு மசோதா பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தேவதாசி வந்து இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது எப்போ பாஸ் ஆகும் அப்படின்னா 1947 தான் வந்து அந்த பில் பாஸ் ஆகி அது ஒரு சட்டமா வரும். தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் வந்து 1947 தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அவங்களுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா 17 வருஷ போராட்டம். கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன, மிராசுதாரர் முறை ஒடுக்கப்பட்டது மற்றும் 1923 வந்து நீர்ப்பாசன திட்டங்களும் உருவாக்கப்பட்டன. மேலும் இந்த ஆட்சி காலத்தில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து உருவாகின. இதுவுமே கேட்கலாம். ஓகே, கேட்பாங்க.
அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1929ல, ஆந்திரா 1926. ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட், அடுத்து தமிழ்நாடு இருக்கு 26, 29. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்குதான் அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலை. ஓகேங்களா? அடுத்து இவருடைய பங்களிப்பு, இவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தந்தை பெரியார் அப்படின்னு சொல்வோம். அவருடைய இயற்பெயர் வந்து ராமசாமி நாயக்கர். இவர் ஈரோடு மாவட்டத்துல வந்து பிறந்திருப்பாரு. இவருடைய ஃபேமிலியுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வணிக குடும்பத்தை சார்ந்தவர். இவங்க அப்பா ஒரு பெரிய வணிகர். ஓகேங்களா? இவர் ஒரே குழந்தை. இவர் வந்து ஃபர்ஸ்டே வந்து வீட்டுக்கு கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காத பிள்ளை. அதனால வந்து சில நாள் வந்து கோச்சிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிருந்திருக்காரு. வீட்டை விட்டு வெளியே போனதுனாலதான், இவர் வந்து ஒரு வணிக ஃபேமிலி இல்லையா, ஸோ வெல் செட்டில், ஸோ அவருக்கு எந்த ஒரு கஷ்டமே தெரியல. அவர் கொஞ்சம் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இப்போ அந்த எங்கெங்க போயிருக்காரு அப்படின்னா, நிறைய சமயம் அந்த கோயில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் தங்கியிருக்காரு. ஒரு மடம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் தங்கியிருக்காரு. ஸோ அங்க பாக்குறாரு, அங்க இருக்க ஏற்றத்தாழ்வுகளை பாக்குறாரு. ஓ, இவங்கெல்லாம் உள்ள போறாங்க, இவங்க வரல, அப்ப அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ணார பாக்குறாரு. இதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வராரு. இந்த அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வந்து சமயம் சார்ந்து நடக்கிற இந்த மாதிரியான ஆதிக்கத்தை வந்து குறைக்கணும், இதுக்காக நம்ம பாடுபடணும். அதே மாதிரி பெண்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அடிமைத்தனம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒழிச்சது இவர் தான். ஓகேங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து இதற்கான ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி விதவை மறுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க, விதவை மறுமண சட்டத்தை வந்து அது பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தேவதாசி ஒழிப்பு முறைக்குமே இவரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து மெயின்லி பாத்தீங்கன்னா பெண்களுக்காக வந்து இவர் நிறைய போராடி இருக்காரு. ஒரு பெண் கல்வியா, பொண்ணுமே படிக்கலாம், இவ்வளவுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8th படிக்க 10th படிக்க போய் வந்து பொண்ணுங்களை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்ப இல்ல படிக்கணும், இன்னும் நிறைய படிக்கணும், பொண்ணுங்க நிறைய படிக்கணும். அதே மாதிரி சமயம் சார்ந்த வந்து அந்த கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, பெண்ணுனா தாலி போட்டிருக்கணுமா, மெட்டி போட்டிருக்கணுமா, அப்பனாதான் அடையாளப்படுத்துவீங்களா, அதுவும் தேவை கிடையாது. ஒரு பெண்ணுனா அவளுக்குன்னு எந்த ஒரு இதுதான் அப்படின்னு அவளோட இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சிருக்காரு. ஓகேங்களா? ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாயம், அதாவது இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ராஜாஜி வந்து சிஎம்மா இருக்கப்ப வந்து ஹிந்தி வந்து மஸ்ட், இது வந்து எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து இயக்குவார். அதை வந்து ஃபர்ஸ்ட் எதிர்த்தது யார் அப்படின்னா பெரியார். ஓகேங்களா? அதெல்லாம் அப்படிலாம் முடியாது, ஃபர்ஸ்ட் தமிழர்களுக்கு வந்து தமிழுடைய நாலேஜே இல்லை, அப்படிங்கிற பட்சத்துல இப்பதான் முன்னேறி வந்துட்டு இருக்கோம், இதுல எங்கிட்ட நம்ம போய் ஹிந்தியை வந்து தனியா ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா? வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என பெரியார் கருதினார். ஓ, நீ அப்போ வந்து நார்த் இந்தியாவுடைய ரிஃப்ளெக்ஷனா நீ இருக்கியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? மேலும் இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதவே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்பே சொன்னோம்ல, பிராமணர்கள் வந்து தன்னை வந்து ஒரு ஆரியர்கள் என்றும் திராவிடன் என்றும் அவங்களே வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்களா, அந்த ஆரியர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே திருப்பி நம்மளை வந்து கொண்டு போகணும்னு ட்ரை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கோட்பாடுகளை முன் வச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சென்னை மாகாணத்தின் பெரும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றதற்கான விளைவாக மாகாண அரசாங்கத்தால் பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்சல்யூட்லி இவர் வந்து தன்னுடைய லைஃப்ல வந்து எந்த ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு ஒரு 5 years ஜெயிலு, 6 years ஜெயிலுன்னு சொல்லி நிறைய அந்த லைஃப்லயே வந்து அவர் ஜெயிலையும் தன்னுடைய லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்தும் புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகேங்களா? சிறை அதாவது எதனாலனா பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த முக்கியம் பாருங்க, 15 ஆண்டுகள்ல 23 தடவை சிறை செஞ்சிருக்காரு. 15 yearsல 23 times வந்து ஜெயில் போயிருக்காரு. அப்போ தன்னுடைய லைஃப் மொத்தமே கிட்டத்தட்ட முடிஞ்சதா, எல்லாமே வந்து ஜெயிலே வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இதனால வந்து சிறைப்பறவை அப்படின்னு சொல்லி அதாவது என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா ஜெயில் பேர்ட். ஓகேங்களா? ஜெயில் பேர்ட் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாருமே வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா?
அடுத்து பாத்தீங்கன்னா 1938ல நீதி கட்சியினுடைய தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவார். எப்ப அப்படின்னா அவர் ஜெயிலுக்குள்ளதான் இருக்காரு. அப்படி இருந்துமே வந்து அவர் வந்து ஒரு சிஎம்மா வந்து நீதி கட்சியினுடைய வந்து தலைவரா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அரசியல் வந்து அந்த காலத்துல வந்து அவ்வளவு நியாயமா இருந்திருக்கு, கரெக்டா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓ இதுக்கு வந்து இப்போ இவரை போட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்து அரசியல் இருந்திருக்கு. அதே ஆண்டு நீதி கட்சியானது ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியதுடன் இது ஆங்கிலேய அரசாங்கத்தின் இந்தியாவிற்கான அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்றது. ஓகேங்களா? எனவே சென்னை மாகாண காங்கிரஸ் பெரியார் வந்து முன்னோடியாக இருந்ததால் அரசியல் அரங்கில் பிராமண அரசியலில் பங்கு பெறுவதற்காக விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் சாதகமாக காங்கிரஸ் தீர்மானம் கொண்டு வந்ததில் மிகச்சிறப்பு தனது முயற்சியை செய்தார். வைக்கம் சத்தியாகிரக பொழுதில் தனது சிறப்பான தலைமை அளித்ததுடன் காங்கிரஸ் கட்சி நிறுவிய சேரன்மா தேவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டிற்கும் எதிராக பிரச்சாரம் செய்தார். வைக்கம் அப்படிங்கிறது கேரளால ஒரு பகுதி. அதுலயுமே வந்து இந்த சாதி வாரியான பிரச்சனைகள் நிறைய நடந்தது. இதற்காக தான் போராடினாரு. இப்போ ரீசெண்டா டிசம்பர் 12 அவருடைய பிறந்த நாள்ல வந்து வைக்கம் விழா அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அவரை வந்து சிறப்பிக்கும் விதமா வந்து நடத்தியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வைக்கம் விழா பார்த்தோமா. அடுத்து சேரன்மா தேவி அப்படிங்கிற ஒரு குருகுலம் இருக்கு. அதுல வந்து வழக்கம் போல் அந்த வேதம் கற்பிப்பது எல்லாமே வந்து மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே நடந்த அந்த மாதிரியான ஒரு பார்ஷியாலிட்டியுமே வந்து அவர் வந்து அப்போஸ் பண்ணாரு. ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கம் அதன் இயக்க உறுப்பினர்களுக்கு சாதி துணை பெயர்களை துறப்பதுடன் சாதி மத அடையாளங்களையும் கைவிட ஆணையிட்டது. புரியுதுங்களா? ஒரு எப்படி சொல்றது, என்னோட இதுல நீ இயக்கத்துல வந்துட்டு அப்படின்னா உன்னுடைய சமூகம் சார்ந்த எல்லா விஷயத்தையுமே நீ துறந்துட்டு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு டிசைன் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இது சாதியற்ற புரோகிதரற்ற சம்பிரதாயம் சடங்குகளற்ற ஒப்பந்த திருமணங்களை அறிமுகம் செய்தது. தெரியும் இல்லையா? தாலிலாம் கட்ட மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு வாக்குறுதி மாதிரி. இப்ப அரசியல் பிரமாணம் ஏத்துக்கிறாங்களே அந்த மாதிரி லைக் வாசிப்பாங்க, இன்னாருக்கு நான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறேன், கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு லெட்டர்ஸ் தான், அவ்வளவுதான். ஜஸ்ட் அதான் மேரேஜ் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதான் பெரியார் திருமணம் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து சும்மா எல்லாரும் மாதிரி நானும் பெண்களுக்காக போராடுறேன்னு சொல்லி அவர் வந்து இறங்கல, நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்காரு. ஓகேங்களா? பெண் விடுதலையில் சுயமரியாதை இயக்கத்தின் பங்கு பணி ஓர் இணையலாதது என்பதால் அதன் காரணமாக பெண்கள் மாநாட்டில் ஈவேராக்கு வந்து ஒரு பெண்கள் மாநாடுல வந்து பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. பெரியாரின் நாளடி, அதாவது நான் சொன்னேன்ல, அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலுமே அவர் நிறைய ரைட்டிங்ஸை மட்டும் விடல. அவர் ரைட் பண்ண குடியரசு, புரட்சி, விடுதலை போன்றவை வந்து சுய கருத்துக்களை வந்து வெளியிடும் விதமாக அவர் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தார் புக்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து மேகசின் சொல்லுவாங்க இல்லையா, மந்த்லி ரிலீஸ் ஆகும், இல்ல டெய்லி ரிலீஸ் ஆகும், வீக்லி ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரியான கருத்துக்களை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பார். நம்ம சொல்றோம்ல சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு, அது வந்து 1929 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து முதலாவது சுயமரியாதை இயக்கம் வந்து அந்த மாநாடு வந்து நடத்தியிருக்கு. 1937 தான் ராஜாஜி வந்து புகழ்பெற்ற ராஜா கோபாலாச்சாரியின் தலைமையில் வழிநடத்தப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி ஓரிடத்தை தவிர அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் வெற்றியானது நீதி கட்சியின் வீழ்ச்சியால் கிடைத்தது. நீதி கட்சி அப்போ எதுனோ ஃபர்ஸ்டே வந்து காங்கிரஸை வந்து டிஃபீட் பண்ணிட்டு தான் இவங்க வந்திருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணனால திருப்பி வந்து காங்கிரஸ் வந்திருக்கு. ஓகே, சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக ராஜாஜி வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அதிகாரத்திற்கு வந்த உடனே காங்கிரஸ் அரசாங்கம் பள்ளிக்கூடங்களில் இந்தியினை கட்டாயமாக அறிமுகப்படுத்துச்சு இல்லையா, அதை தான் வந்து பெரியார் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இக்காலகட்டத்தில் பொது உடைமை கட்சி முன்னதா 1925 உருவாக்குன ஒரு கட்சி தான் வந்து பொது உடைமை கட்சி. 1925 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்களா?
ஓகே, அடுத்து வந்து தீவிரமாக பரப்புரை செய்து கொண்டிருந்தது. சிங்காரவேலன் மற்றும் அவரது உடன் இறந்தோர் சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டனர். இதன்படி சமூகங்களில் பொருளாதார திட்டங்களுக்கு ஆதரவு வெளிப்படுத்துவதுடன் ஓர் பொது திட்டத்தின் அடிப்படையில் செயலாற்ற ஒத்துக்கொண்டனர். அதுதான் வந்து ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா சுயமரியாதையுடைய நோக்கங்கள். அப்சல்யூட்லி நான் முன்னாடியே சொன்ன எல்லா விஷயங்களுமே இதுல வரும். திராவிட சமுதாயத்தை சீர்திருத்துவது மற்றும் அதனை உண்மையாக பகுத்தறிவு உடைந்ததல். ஓகேங்களா. அடுத்து திராவிடர்கள் பண்டைய தமிழ் பண்பாட்டினை அவர்களுக்கு கற்பித்தல். அதாவது ஒரு நாலேஜ் வேணும். அதாவது நான் திருந்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அதனுடைய நாலேஜ் இருக்கணும், அதனுடைய ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஓகே, அப்படிதான் நம்ம மாற்ற முடியும். அதுக்காக வந்து நிறைய வந்து போயிட்டு விழிப்புணர்வுக்கான ஏற்பாடுகள் நிறைய செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஆரிய பண்பாட்டின் ஆதிக்கத்தில் இருந்து திராவிட சமூகத்தை வந்து பாதுகாத்தல், அப்புறம் மூட நம்பிக்கையிலான நடவடிக்கைகள் நீக்குவதன் மூலம் இந்து மதத்தை சீர்திருத்துவதிலும் பிராமணர்களின் செல்வாக்கினை குறைத்தல். மூட நம்பிக்கையிலே ஒரு முட்டாள்தனமான ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு 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 விஷயம் என்னன்னா உடன்கட்டை எரிதல். அது சொல்லுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒய்ஃபுமே போயிட்டு அவர் இறந்த கட்டையிலேயே நம்மளும் போயிட்டு படுத்தா எரிச்சிடுவாங்க, உயிரோடய எரிச்சிடுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, முட்டாள்தனமான மூட நம்பிக்கை இல்லையா? இதனாலதான் இந்த இதெல்லாம் பார்த்தனாலதான் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே பொண்ணுங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கணும், இந்த மாதிரி டிசைன்ஸ்ல தான் இருக்கணும்லாம் கிடையாது, நீங்க தாலியே வேணாம், ஜஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கா, வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து நீதி கட்சியின் வீழ்ச்சி படி சொன்னேன் இல்லையா, அது எதை அப்படின்னா 1929 வரைக்குமே வந்து நீதி கட்சி வந்து ஒரு அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு கோட்பாடுல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அடுத்து சென்னை மாகாணத்தின் அதன் புகழ் 1930 வந்து சென்னை மாகாணத்துல வந்து அதனுடைய புகழ் வந்து மங்க தொடங்குச்சான். இந்த வீழ்ச்சிக்கு 3 முக்கிய காரணங்கள் இருந்து. என்ன அப்படின்னா, இந்த இயக்கமானது ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை இழந்தது. ஓகே, அவங்களோட ஃபோக்கஸ் வேற எங்கேயோ போயிட்டு அப்படின்னால எஸ்டி பிரிவினர்கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்துடுச்சு. இரண்டாவது, பெரியார் தலைமையில் இந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமாக சீர்திருத்த இயக்கமானது. இறுதியாக உயர்குடியின் மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு அதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களித்தன. ஓகேங்களா. அடுத்து பெரியார் வந்து ஒரு விஷயத்துல ஒரு சில விஷயத்துல போக்கஸ்டா இருந்திருக்காரு. நீதி கட்சியுமே அப்படிதான் ஒரு சில விஷயத்துல மட்டுமே போக்கஸ்டா இருந்தனால அதை தாண்டி இருக்க பிரிவினர்கள் வந்து அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தும் விதமா தான் வந்து நீதி கட்சியினுடைய தோல்வி அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் பத்தி சொல்லணும்னா அவருமே தன்னுடைய பேரை வந்து தூய தமிழ்ல தான் வந்து மறைமலை அடிகள் வச்சிருப்பாரு. இவருடைய பொண்ணு நீலாம்பிகைன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுமே வந்து தமிழ் மீது வந்து ரொம்ப பற்று உள்ளவங்க. அவங்க வந்து ஒரு அதிகாரத்தை, அதாவது டிக்ஷனரி இருக்கு இல்லையா, நம்ம இங்கிலீஷ்ல ரெஃபர் பண்றோம்ல, அந்த மாதிரி தமிழுக்கு ஒரு அதிகாரத்தையும் வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இவங்களுடைய ஃபேமிலியே வந்து தமிழ் மேல வந்து எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் கண்டிப்பா இவங்க வந்து இந்திய எதிர்த்திருப்பாங்க இல்லையா. நீதி கட்சியின் வீழ்ச்சியும் தேர்தல் அரசியலின் நுழைய பெரியார் மறுத்ததால் வந்த மகாத்மா காந்தியின் புகழும் இந்திய தேசிய காங்கிரஸை 1937 ஆண்டு சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற செய்தது. ஓகேங்களா. என்னன்னா இவர் பெரியார் வந்து ஃபர்ஸ்டே வந்து நீதி கட்சி வந்து அழைச்சிருப்பாங்க, வாங்க நீங்க போட்டி போடுங்க செய்யுங்கன்னு. அவரும் ஒத்துக்க மாட்டாரு. அது ஒரு விஷயமும் தேசிய காங்கிரஸோடைய ஒரு சூழ்ச்சியுமே சொல்லலாம். இந்த ரெண்டுமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நீதி கட்சி வந்து வீழ்ச்சி அடைய தொடர்ச்சி. ஓகேங்களா. அடுத்து வந்து ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் முழுமையான மதுவிலக்கு மற்றும் ஜமீன்தாரி முறையை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தினார். மேலும் ஒடுக்கப்பட்ட ஆலய நுழைவிற்கு இருக்கும் தடையை வந்து நீக்கினாரு. இந்திய மொழியை கட்டாயமாக பள்ளியில் அறிமுகப்படுத்த நடுவிய பல பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு காரணமாகுது. இது சுயமரியாதைக்காரர்கள் மற்றும் தேசியவாதிகளான மறைமலை அடிகள், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் இருக்கார் இல்லையா, நான் சொன்னேன்ல, இவங்கெல்லாம் வந்து தமிழுக்காக வந்து அரும்பாடுபட்ட ஒரு தேசிய தலைவர். ஓகேங்களா. சுதந்திரத்துக்காகவுமே நிறைய போடப்பட்டிருக்காரு, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்றது, ஆதி திராவிடர்களுக்காக வந்து நிறைய இவர் வந்து பாடுபட்டிருக்காரு, இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, நிறைய
போராட்டங்கள்ல வந்து ஈடுபட்டிருக்காரு. ஓகேங்களா, இப்படிப்பட்டவர் வந்து இந்திய வந்து கட்டாயப்படுத்துறது வந்து அவர் கண்டிப்பா அப்போஸ் பண்ணியிருப்பார். இவர் மட்டும் இல்ல, நிறைய தமிழ் சார்ந்த பரதிமாறு கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பேர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகேங்களா, அந்த சாஸ்திரிங்கிற வேர்டு வந்து சமஸ்கிருதம். ஓகேங்களா, அந்த ஓரியன்டா இருக்கனால அவரோட நேமவே வந்து பரதிமாறு கலைஞர் அப்படின்னு சொல்லி மாத்திப்பாரு. தமிழ் மேல வந்து அவ்வளவு பற்று இருக்கவங்க தேசியத்தின் மீதுமே கண்டிப்பா வந்து ஒரு பற்று இல்லாம இருக்காது இல்லையா. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அவ்வளவு பாடுபட்டு தான் வந்து நமக்காக வந்து ஒரு இப்போ நம்ம அனுபவிக்கிற சுதந்திரம் எல்லாமே வந்து இவங்களுடைய பங்களிப்புமே இருக்கு. ஓகேங்களா, இப்போ நீதி கட்சியினோட தோல்வி பாத்தீங்கன்னா போக்கஸ்ட், அதாவது போக்கஸ்ட்னா பார்ஷியலா ஒரு விஷயத்துல மட்டும் இருந்திருக்கும். சோ அதனால வந்து அடுத்த பிரிவினர் வந்து எதிர்த்திருப்பாங்க இல்லையா. சோ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல வந்து பெரியாருடைய பங்கு நிறைய இருந்திருக்கு. சில முக்கிய தேசிய தலைவர்களுடைய பங்கு மட்டும்தான் நிறைய இருந்திருக்கு. ஓகேங்களா, ஓகே, இதனால வந்து அவர் வந்து ஜெயிலுக்குமே போயிருக்காரு. மறைமலை அடிகள் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக வந்து ஜெயிலுக்கே போயிருக்காரு. அடுத்து 1944 நடந்த சேலத்துல ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஓகேங்களா, அந்த மாநாட்டுல வந்து என்னன்னா பெரியார் தலைமையில நடந்திருக்கு 1944. அப்போ பெரியார் தளபதியாக்கி விட்ட திறமையான சொற்பொழிவாளர் CN அண்ணாதுரை வந்து இவர், அதாவது அண்ணாதுரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே பெரியார் தான். இவர் தான் நீதி கட்சியினுடைய தலைவரா வந்து பொறுப்பேற்று வச்சிருப்பாரு. அதனுடைய பெயர் தான் வந்து திராவிட கழகம். திராவிட கழகம் தான் வந்து முன்னாடி வந்து திராவிடன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்படின்னு சொல்லி ரெண்டா வந்து பிரிஞ்சிருக்கும். அதிமுக வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் கண்ட்ரோல்லையுமே, திமுக வந்து கருணாநிதியோடைய கண்ட்ரோல்ல வந்து வந்திருக்கும். அது ஆக்சுவலா வந்து எம்ஜிஆருமே திராவிடத்துல இருந்தவர் தான். அவர் வந்து ஒரு விஷயத்துல கோச்சிட்டு போய் தனியா ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து திராவிட கழகத்துக்கான ஒரு ரொம்ப ஒரு பேஸ் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா. ஓகேங்களா, அதாவது பாருங்க, அடுத்து பெரியார் திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லியுமே நிறைய போராடி இருக்காரு. மேலும் அவர்களின் புகழ்பெற்ற வாசகம் என்னதுன்னு பாருங்க, திராவிட நாடு திராவிடர்களுக்கே எனவும் முழக்கமிட்டார். அப்போ கொஸ்டின்ல எப்படி வரும்னா, இந்த திராவிட நாடு திராவிட மக்கள் திராவிடர்களுக்கே அப்படின்ற சொற்பொழிவை வந்து யார் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷன்ல காமராஜர், அண்ணாதுரை, பெரியார், கருணாநிதி அப்படின்னு சொல்லி வரலாம். ஆன்சர் பெரியார். ஓகேங்களா, தனி திராவிட கோரிக்கையை தவிர திராவிடர்கள் கழகமானது சாதியற்ற சமூகத்தை ஏற்படுத்தல், மத சடங்குகளை கண்டித்தல், பழமை மற்றும் மூட நம்பிக்கைகளை அற்ற சமூகத்தை அமைத்தல், இதெல்லாம் தான் அது வந்து அவங்களுடைய நீட். ஓகேங்களா, திராவிடர் கழகமானது கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் குறிப்பாக மாணவர்களிடத்தில் மிகவும் புகழ் பெற்றது. ஓகேங்களா, பல பிராமண தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய பெயர்களை தூய தமிழில் மாற்றிக்கொண்டனர். ஓகே, அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அடிக்கடி வரும். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது 1965ல CN அண்ணாதுரையினால நடந்த ஒரு போராட்டத்தை பத்தி பாக்குறோம். ஜனவரி மாதம் 1965ல ஜனவரி மாதம் 26ல வந்து இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின் உறுப்பு 13(313) படி இந்திய மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. ஓகேங்களா, இப்போ கிடையாது. அதாவது ஹிந்திங்கிறது வந்து நம்மளுடைய நேஷனல் லாங்குவேஜ் இப்ப கிடையாது. பட் அப்போ வந்து ஆர்டிகல் 313 படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மத்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்த்து 1967ல அந்த ஜனவரி 26 நாள், அதாவது குடியரசு நாள் இருக்கு இல்லையா, அதுல வந்து திமுக வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இது ஒரு துக்க தினமா வந்து அனுசரிச்சிருக்கு. துக்க தினம்னா தெரியும் இல்லையா, யாராவது இறந்துட்டாதான் துக்கம்னு சொல்லுவோம். அப்போ வந்து இந்திய வந்து தேசிய மொழியாக்குனதுக்கு அவ்வளவு வந்து திராவிட கழகம் வருத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டனால நிறைய பேரை வந்து அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு பெரும்பாலவிலான ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து சந்தித்தது. இந்த கிளர்ச்சியால் திமுக மாணவர்கள் சமூகத்திடம் இருந்து பெருமளவு ஆதரவை பெற்றது. இதன் மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனது ஆதரவையும் தளத்தையும் இழந்தது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து அந்த நீதி கட்சிக்கு அப்புறமா வந்த ஒரு பேட்ச் தான் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்ப அந்த திராவிட கழகம் வந்து பேர் மாற்றி அதுக்கப்புறம் வந்ததோ அதுக்கப்புறமா காங்கிரஸுக்கு இங்க நமக்கு சான்ஸ் கிடைக்கல. ஓகேங்களா, அடுத்து திராவிட இயக்கம் இந்திய உலகப் போர் காலத்திலும் அதன் பின்னரும், அதாவது இரண்டாம் உலகப் போர் இருக்கு இல்லையா,
1960 சம்திங்ல ஓகேங்களா. அந்த டைம்ல 1939ல வந்து இந்தியா இரண்டாம் உலக போரில் ஆங்கிலேய அரசாங்கத்தால் ஈடுபடுத்துவதை விரும்பாத காங்கிரஸ் அமைச்சரவை பதவியை துறந்தது ஓகேங்களா. பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார். 1944ல நீதி கட்சியில வந்து பெரியார் வந்து தலைமையிலான சேலம் மாநாட்டில் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பேரை மாத்தினாரு. அதுக்கப்புறம் தான் சிஎம் அண்ணாதுரை வந்து போஸ்டிங்ல நிறுத்தினாரு. அதுக்கப்புறம் 1949ல வந்து திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் திராவிட நாடு அடைவதே தனது லட்சியம் என அறிவித்து சமூக பண்பாடு சமத்துவதற்காக முன்பாக விடுதலை அடைவது தமிழ்நாடுகளின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறினர். அதாவது 1949ல தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. சுதந்திரம் வந்து 1947ல கிடைச்சிச்சு இல்லையா. 1947ல வெள்ளக்காரன் நம்மளை விட்டு போனா கூட இந்த ஜாதி பாகுபாடு சமூகத்துல ஒற்றுமை இல்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளே நம்ம ஃபோக்கஸ் பண்றதை விட அப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சி என்ன யூஸ் அப்படின்றதுனால 1949ல ஸ்டார்ட் பண்ண ஒரு இவருடைய முன்னேற்பாடுல ஸ்டார்ட் பண்ண ஒரு கட்சி தான் வந்து திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் ஓகேங்களா. 1951ல உச்ச நீதிமன்றமானது உயர்கல்வி சாதிவாரி இடஒதுக்கீடை உடைத்து எரிந்தது. உடனடியாக பெரியாரின் திராவிட கழகம் மீண்டும் சாதிவாரி இடஒதுக்கீடு திரும்ப பெற கோரத்தை தொடர்ந்து. ஓகே, அடுத்து இவர் தான் ராஜாஜி. ஹிந்திக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு மனுஷன், ஹிந்தியை கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்தவர் ஓகேங்களா. சென்னை மாகாண அரசியலானது குடியரசு இந்தியாவில் பழமை மாறா சக்திகளையும் சீர்திருத்தவாதிகளையும் இடையே தொடர்ந்து நடக்கும் போராட்டத்தின் சாட்சியாகவே இருந்தது. சென்னை மாகாணத்தில் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையை வழிநடத்திய திரு ராஜகோபாலாச்சாரி மீண்டும் குடியரசுடன் அரசமையில் பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கையை குறைத்தார். பள்ளிகளில் இந்திய மொழியை திணித்தார். புதிய பள்ளிக்கூடங்களில் பகுதி நேரமாக கற்பதற்கு பரம்பரை தொழில் எனப்படும் புதிய தொடக்க கல்வி, குலக்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தனால அப்ப என் பிள்ளை ஸ்கூலுக்கே போக வேணாண்டா சாமின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன, அந்த ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் போச்சு. ராஜாஜியின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து திராவிட தலைவர்கள் மாநிலம் முழுவதும் போராட துவங்கினர். காங்கிரஸ் தலைவர்களில் ஒரு பகுதியினரும் ராஜாஜியின் திட்டத்தால் கோபமடைந்தனர் ஓகேங்களா. இவரே காங்கிரஸ் மூலியமா தான் வந்தவர், இவங்க டீம்லயே வந்து ஒருத்தர் கோபம் ஆயிடுச்சு. இதுவே ராஜாஜி பதவி விலகுவதற்கு காரணமாக அமைந்தது. அவரை தொடர்ந்து வந்து காமராஜர் வந்து முதலமைச்சரானார். அதாவது காமராஜரை பத்தி சொல்லணும்னா உடனே டக்குன்னு ஞாபகம் வருது நமக்கு மதிய உணவு திட்டம் இல்லையா. அதே மாதிரி அவர் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து பாடுபட்டிருக்காரு. இப்படியாச்சும் படிப்பாங்களா, ஒரு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தா அப்ப சாப்பிட்றதுக்காக பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வரும், ஒழுங்கா சாப்பிட்டா அப்படியே படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுடைய எதிர்காலம் மேம்படும் சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி காமராஜருடைய காலத்துலதான் வந்து நிறைய அணைக்கட்டுகள், டேம்ஸ் இருக்கு இல்லையா, டேம்ஸ் வந்து பில்ட் பண்ணது வந்து காமராஜருடைய காலகட்டத்துல. அவருமே நம்ம தமிழ்நாட்டுக்காக வந்து நிறைய பாடுபட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் கூட ஒரு சுய நலம் இல்லாத ஒரு தலைவர் அப்படின்னா காமராஜர் சொல்லலாம். அரசினுடைய காசு 1 ரூபாய் எடுக்கிறது வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு சமம்னு சொல்லி தன்னுடைய அதாவது எப்படி சொல்ற, கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, சிஎம்க்கு இவ்வளவு சேலரின்னு சொல்லி அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்நாள தொண்டா வந்து நமக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு ஓகேங்களா. பாருங்க, காமராஜர் தொடக்க கல்வி திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்ததுடன் குலக்கல்வி திட்டத்தை எதிர்ச்சிருக்காரு. அடுத்து பள்ளிகளின் எண்ணிக்கையை பன்மடங்கு உயர்த்தினார். பல அணைக்கட்டுகளை கட்டி வசதிகளை உயர்த்தினார் ஓகேவா. இப்ப நான் சொன்னதுதான். இதன் மூலியமா அதாவது நிறைய வந்து தொழில் அமைப்பதற்காக வந்து ஏற்பாடுகள் நிறைய நடந்திருக்கு. கிராமப்புற குழந்தைகளுக்கும் கல்வி பெற செய்தார். அவர் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார். அடுத்து இந்த வேர்டிங்ஸ், இப்ப நம்ம பெரியாருக்கு ஒரு வேர்டிங்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா. அதே மாதிரி இவரு சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டதையும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் கிடையாது. அதாவது ஒரு ரூல்ஸ் வந்தது அப்படின்னா அது வந்து மக்களுடைய நலனுக்காக இருக்கணும் ஓகேங்களா. மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக லா அப்படிங்கிறது கிடையாது ஓகே. அந்த வேர்டிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து திராவிட கட்சிகளின் ஆட்சி. திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ இது ரெண்டுமே வந்துடும், திமுக வந்துடும் அதிமுகவும் வந்துடும் ஓகேங்களா. அடுத்து 1967ல பொது தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு திமுக வெற்றி பெற்று
CN அண்ணாதுரை வந்து முதலமைச்சரா இருக்காரு. அனைத்து ஏழைகளுக்கும் வீட்டு வசதி, படியரிசி திட்டத்தின், அதாவது இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஃப்ரீ ரைஸ், ரேஷன் ரைஸ்ல ரேஷன் கடைகள்ல கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ பருப்பு எண்ணெய்ன்ற சேர்ந்துருச்சு. அப்போ வந்து வெறும் அரிசி தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து முன்னோடியா இருந்தது என்ன அப்படின்னா திமுக கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஓகே, இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதராஸ் அப்படின்றது மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இப்ப சொல்லக்கூடிய சென்னை வந்து மதராஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மொத்த தமிழ், இப்ப நம்ம சொல்றோம்ல தமிழ்நாடுனால, தமிழ்நாடே வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. அந்த வேர்டையே வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாத்தினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா CN அண்ணாதுரை 1969ல 1969ல அண்ணாதுரை தான் நேம் சேஞ்ச் பண்ணது இவர் தான். ஓகேங்களா? இத கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் பாருங்க. 1956ல மாநில சீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சென்னை மாகாணத்திலிருந்து மலையாள பகுதிகளுக்கு, அதாவது கேரளாவுக்கும், தெலுங்கு பகுதிகள் ஆந்திர பிரதேசத்திற்கும், கன்னட பகுதியான மைசூர் மாநிலத்திற்கும் தரப்பட்டது. இங்கனம் சென்னை மாகாணம் தமிழர்களின் மாநிலமாக உருவானது. அதாவது சென்னை, அதாவது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல, மலபார் பகுதி, கேரளா பகுதி, ஆந்திராவோட பகுதி, ஒடிசாவோட பகுதி எல்லாமே சேர்ந்துதான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொன்னோம்ல. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிக்கிறப்ப என்னாச்சு, மைசூரை வந்து ஆந்திரா கிட்டையும், மலபார் இந்த எல்லாத்தையுமே வந்து கேரளாலையும், ஆந்திராவுடைய பகுதி ஆந்திராவோட ஸ்டேட்டுக்கும், ஒடிசாவோட ஒடிசாவுக்கும் பிரிச்சு கொடுத்து லாஸ்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா சென்னை மாகாணமா வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது எப்போ அப்படின்னா 1956. இதுக்கு வந்து அடுத்து காமராஜர் வந்து ஒரு நிலையான ஆட்சியை வந்து அமைச்சிருக்க. அடுத்து தமிழக அரசினுடைய சேவைகள் பாருங்க. 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்கள் தேசியமயமாக்கப்பட்டது. புரியுதா? 25, அதாவது தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னா NH சொல்றாங்க இல்லையா. இப்போ இங்க இருந்து ஒரு ஜம்மு டு கன்னியாகுமரி வரைக்குமே நேஷனல் ஹைவே இருக்கு. ஓகேங்களா? இதுல இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து இதனுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லையா. அது எந்த ரீஜியன் எவ்வளோ எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 மைல்ஸ். ஓகேங்களா? இந்த மைல்ஸ் அதுக்கு மேல இருக்க டிஸ்டன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே வந்து நேஷனலைஸ்ட் ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அனைத்து சாதி ஏழை மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு, அதாவது இப்ப வரைக்குமே வந்து 12th வரைக்கும் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டது. ஓகே, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா 1947க்கு அப்புறம் நடக்கிறது இல்லையா, இதனுடைய அரசியலை பத்தி பார்க்க போறோம். அதுதான் வந்து இப்ப வரைக்குமே நமக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சேம் இவர் தெரியும் இல்லையா, அண்ணாதுரை, மு கருணாநிதி, MGR, ஜெயலலிதா. ஓகேங்களா? இவங்க 4 பேர் தான் வந்து இந்த 4 பேருடைய குரூப் தான் வந்து திராவிட கட்சிகளுடைய ஆட்சின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து CN அண்ணாதுரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாரா. அதுல இருந்தவங்க தான் இவங்க 3 பேருமே. ஓகேங்களா? சரி, இவங்க வந்து இதுக்கப்புறம் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரே ஒரு இதுலதான் இருந்திருப்பாங்க. சம்திங் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வந்து MGR போயிட்டு தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணாரு. அதுதான் அதிமுக. ஓகேங்களா? இவருடைய இறப்புக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா ஜெயலலிதா அம்மா வந்து வந்தாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா CN அண்ணாதுரைக்கு அப்புறம், அண்ணாக்கு அப்புறமா வந்ததுதான் மு கருணாநிதி. இப்பறமா இப்பயும் பாக்குறோம்ல அவங்களுடைய ஃபேமிலி
வாரியா வந்துட்டு இருக்கு. ஸ்டாலின். ஓகேங்களா. இப்போ முதலமைச்சரா இருக்கிறது திரு ஸ்டாலின். ஓகேங்களா. கடந்த 62 வருஷமா நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருக்க கட்சிகள் தான் வந்து திராவிட கட்சிகள் சொல்றாங்க. 1957 தான் திமுக தேர்தல் அரசியல் நுழைய தீர்மானித்தது. இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமிப்பு செய்ததன் விளைவாக புதிய திருத்தம் செய்யப்பட்ட தேர்தல் விதிகளை கடந்து வரவும் தனது திராவிட நாடு கோரிக்கையை வந்து ஜெயிக்கிறதுக்காக, அதாவது எப்படி சொல்றது, திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து தனியா வந்து ஒரு கோரிக்கை விட்டுருப்பார்ல. அதுக்கப்புறமா அந்த மேப் வாரியா வந்து பொலிட்டிக்கல் ரீதியா நம்ம வந்து பிரிச்சுப்போம். இந்த ஏரியா நமக்கு இந்த சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்து நிறைய சேஞ்சஸ் வந்தது. அதுக்கப்புறமா வந்து திராவிட நாடுன்னு எங்களுக்கு ஒண்ணு வேணாப்பா, நாங்களும் இந்தியாவோட இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. 1967 பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருக்கு. அண்ணாதுரை சிறிது காலமே ஆட்சி புரிந்தார். இருந்த போதிலும் சென்னை மாநிலத்தில் தமிழ்நாடு என பெயர் பெற்ற திருமண சட்டத்தை தமிழ்நாடு என்றும் திருமண சட்டத்தை இயற்றியது. அதாவது மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டா மேரேஜ் சர்டிபிகேட்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல்ல தான் வரும். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம திராவிட ஆட்சிகளுடைய இதுவா பார்த்தோம்ல, என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி அண்ணா வந்து கம்மியான விலைக்கு வந்து ரைஸை வந்து சேல் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அண்ணாதுரை முதலாக மலிவு விலையில வந்து அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா. அவருக்கு பின் வந்த கருணாநிதி வந்து அம்மரபினை தொடர்ந்தார். கம்மி விலையில அரிசி அப்படின்னா ஒரு கிலோ 100 ரூபாய் இப்போ விற்கிது இல்லையா, அப்ப அந்த காலத்துல ஒரு கிலோ வந்து ஒரு 10 ரூபாய் இந்த மாதிரியான வந்து சேல்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 1972 எம்ஜிஆர் தன்னுடைய திராவிட கட்சியை தொடங்கியிருக்காரு. அது வரைக்குமே இவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம், இது முன்னேற்ற கழகம், இதுதான் வந்து அதோட எக்ஸ்பான்ஷன். இதுவுமே கேட்கலாம் அடுத்து. ஓகேங்களா. அஇஅதிமுக இதோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அனைத்திந்திய ஓகேங்களா. 1972 அஇஅதிமுக அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கட்சியினுடைய எக்ஸ்பான்ஷன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேங்களா. இதனை 1987 தனது இறப்பு வரை தக்க வைத்துக் கொண்டார். பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்சி 1972 ஸ்டார்ட் ஆகி 87 வரைக்குமே இருந்திருக்காரு. ஓகேங்களா. அதற்கு பிறகு கருணாநிதி தலைமையில் திமுகவும் செல்வி ஜெயலலிதா தலைமையில வந்து அஇஅதிமுகவும் அடுத்தடுத்த தேர்வுல வந்து மாறி மாறி வெற்றி பெற்று அமைச்சரவையை ஏற்படுத்தினர். மேலும் இவை இரண்டோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற உடைப்பின் வழி திராவிட கட்சியிலும் சில இருந்தன. மறுமலர்ச்சி திராவிட மதிமுகன்னு சொல்லுவாங்க. அதனுடைய தலைவர் வந்து வைகோ. ஓகேங்களா. அவருமே வந்து இந்த டீம்ல இருந்து தான் தனியா பிரிச்சுட்டு போய் மறுமலர்ச்சி திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா. அவருமே வந்து அவரோட பேசிக்கா வந்து ஒரு வக்கீல். அவருமே நிறைய நமக்காக வந்து பாடுபட்டிருக்காரு. அப்பவே வந்து வாஜ்பாய் வந்து பார்லிமெண்ட்ல மெம்பரா வந்து ஜாயின் பண்ண சொன்னப்பவே வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வந்த ஆஃபரையுமே அவர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் வந்து கொடுக்கப்பட்டது. குடிசைவாசிகள் குடியிருப்பு தேவைக்கு குடிசை மாற்று வாரியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இப்பயுமே இருக்கு இல்லையா, அதாவது ஒரு மீனவர்கள் குடிசையிலே இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு தனியா ஒரு பிளாட்ஸ் மாதிரி வீடு கட்டி கொடுக்கறது தான் குடிசை வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி சொல்றது, ஒரு 10 குடும்பமா இந்த 10 குடும்பம் இந்த பிளாக்குக்கு போங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இது அடுத்து இந்த வளர்ச்சியின் விளைவாக தமிழ்நாடு மனிதவள மேம்பாடு குறியீட்டுல வந்து உயர்ந்த மதிப்பை பதிவு செய்தது. ஓகேங்களா. இந்த HDI அப்படிங்கிறதே வந்து யூனிட் 9 முக்கியமான ஃபர்ஸ்ட் டாபிக். இதுல வந்து டேட்டாஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் HDIனா என்னன்றது பார்க்குவோம். அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த மாவட்டம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி மனிதவள குறியீட்டுல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா. இந்திய லெவல்ல 3rd பிளேஸ்ல இருக்கு. ஓகே. அடுத்து இன்று தமிழ்நாடு மோட்டார் வாகன தொழில் மற்றும் மின்னணு மற்றும் மருந்து உற்பத்தி துறையில் முன்னிலை இருக்கிறது இல்லையா. அப்போ இதன் புதிய பொருளாதார மண்டலங்கள் பெருமளவு முதலீடுகளை ஈர்த்துள்ளன. தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு சாதனைகள் அனைவராலும்
புகழ்ந்து பேசப்பட்டது. அடுத்து அதே மாதிரி நிறைய சாலைகள், துறைமுகங்கள், மின் வசதி, அப்புறம் நிறைய ஸ்டார்ட் நிறைய பண்ணிருக்காங்க. வசதிகளுக்காக, மக்களுடைய வசதிகளுக்காக நிறைய அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. பல்வேறு வகைகள் பன்மடங்கு பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளன. இங்கு பல்கலைக்கழகங்கள் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. அவற்றுள் தனித்தன்மையான பல்கலைக்கழகங்களும் உள்ளன. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என தனியா பெண்கள் காலேஜஸ், அதே மாதிரி உமன்ஸ் காலேஜ், உமன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி தமிழ் மேம்பாடு, தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அதே மாதிரி உலக தமிழ் மாநாடு, செம்மொழி மாநாடு, எழுத்து சீர்திருத்தம் என தமிழுடைய பெருமையை ஊக்குவிக்கும் விதமா நிறைய விஷயங்கள் இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. திராவிட கட்சிகள் அண்ணாதுரையின் காலத்தில் இருந்து மதச்சார்பற்ற தன்மையை அது அவங்களுடைய கோலா இருக்கு. ஓகேங்களா. இந்த மதம், சமயம், சமூகம் இந்த விஷயங்களை சார்ந்து இருக்காம பொது உடைமையமா தான் அவங்களுடைய நோக்கங்கள் இருக்கு. ஓகேங்களா. தமிழ்நாட்டுல பெருசா ஆட்சி பண்ண கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், நீதி கட்சி, இதுவே திராவிட கழகம் என பெயர் பெற்றது. இந்த திராவிட கழகம் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. திமுக, அதிமுக. ஓகேங்களா. இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. பட் அதெல்லாமே ஒரு சின்ன சின்ன கட்சிகள் தான், பேர் குறிப்பிட்ட அளவுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. ஓகேங்களா. இந்த திமுக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் CN அண்ணா, அடுத்து மு கருணாநிதி, அடுத்து இப்போ ரீசண்டா மு.க. ஸ்டாலின். ஓகேங்களா. அதே நீதி கட்சியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீதி கட்சியா இருந்த பொழுது யார் யார் அப்படின்னா INC தமிழ் சிஎம் யார் அப்படின்னா ராஜாஜி இருந்திருக்காரு. ஓகே. அடுத்து நீதி கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவர்களா காமராஜர் இருந்திருக்காங்க. அதாவது ராஜாஜி பீரியடுக்கு அப்புறமா வந்தவர் தான் காமராஜர். இவருடைய சாதனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணைக்கட்டுகள், பள்ளிக்கூடங்கள், தொடக்க கல்வி, ஏழை மக்களுக்கான நிறைய திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதே இவங்க தமிழ் ஓரியன்டான நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய மதிய உணவு திட்டங்கள், அப்புறம் அதே மாதிரி ரேஷன் ரைஸ், அந்த கான்செப்ட்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே மாறி மாறி தான் வரும். லைக் இப்போ வரைக்குமே 1972ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ டில் நவ் 2000 இப்போ 24ல ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா. டில் நவ் இவங்களுடைய மாத்தி மாத்தி ஆட்சிகள் தான் வரும். இதுல அதிமுக பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அவருடைய இறப்பு வரைக்குமே அவர் இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்து ஜெயலலிதா அம்மையார். அதுக்கப்புறம் அவர் இறக்கல அப்படின்னா அவங்க உயிரோட இருக்கப்பே ஒரு சொத்து குவிப்பு விஷயமா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அப்ப OPS அப்பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. நீங்க இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு சிஎம் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி OPS எது வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா திருப்பி அவங்க வெளியே அவங்களோட தன்னுடைய ஆட்சியை பொறுப்பேற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இறப்பு 2017-18 அவருடைய இறப்பு வந்தது இல்லையா. அதுக்கப்புறமா வந்தது EPS. அப்போ என்ன சொல்றது, EPS வந்திருப்பார் இல்லையா. இதுக்கப்புறமா இந்த அதிமுகவே ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஒண்ணு சசிகலா டீமா கிட்டத்தட்ட போயிடுச்சு. அடுத்து EPS ஒரு டீமா போயிருக்காரு. இப்போ தினகரன் ஒரு டீமா போயிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா விஜயுமே நடிகர் விஜய் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு.
தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. டிவிகே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது போக வந்து நிறைய கட்சிகள் இருக்கு. விசிகா, விடுதலை சிறுத்தை கட்சிகள், மதிமுக அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறமா என்ன சொல்றது, அப்புறம் டாக்டர் ராம்தாஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பாமக சம்திங் அந்த மாதிரியான கொஸ்டின் அந்த மாதிரி இது. அதே மாதிரி பாஜகவுடைய இதுவுமே இருக்கு. ஒரு 4 ரீஜியன்ல தான் அவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருக்காங்க. ஓகேங்களா. அண்ணா அந்த ஐபிஎஸ் அண்ணா இந்த மாதிரியாக தமிழ்நாட்டுல வந்து ஆட்சிகள் வந்து தோன்றி இப்போ வந்து என்னென்ன மாதிரி ஆட்சிகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற விவரங்கள் தான் இது. இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு குறிப்பிட்ட ஆண்டு 1971 வச்சுக்கோங்களேன். இப்போ 1975 இந்த காலத்துல வந்து முதலமைச்சரா இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மு கருணாநிதியா, எம்ஜிஆரா, ஜெயலலிதா அம்மையாரா, அண்ணாதுரையா, இந்த மாதிரி குழம்புற மாதிரி கேட்கும். ஸோ அண்ணாதுரை ஒன்ஸ் அவர் ரிசைன் ஆனதுக்கு அப்புறம் வந்தவர் தான் மு கருணாநிதி. ஓகேங்களா. அதுக்கப்புறமா அண்ணா வரல. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கடுத்த அரசியல் வாரிசா அனுபவிக்கப்பட்டது வந்து ஜெயலலிதா அம்மையார். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்ததுல கொஞ்சம் எந்தெந்த இயர்ஸ் வந்து யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, தமிழ்நாடு அதனுடைய அரசியல் வளர்ச்சி பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ஓவர்வியூ. ஓகேங்களா. இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே என்னென்ன மாதிரி ஆட்சிகள் வந்தது, என்னென்ன மாதிரி இயக்கங்கள் வந்தது, இந்த தமிழக இதில் நடந்த நிறைய இயக்கங்களை பத்தின ஒரு ஓவர்வியூ. ஓகேங்களா. பாருங்க, 1914 வந்து திராவிட கழகத்தினுடைய தோற்றம். கரெக்டா. திராவிட கழகம் அப்படின்னு கொண்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரா. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வந்து உருவாக்கி இருக்கு. அதுல 1917 தான் நம்ம இப்ப பார்த்த நீதி கட்சி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த நீதி கட்சியினுடைய 3 பேருடைய பங்களிப்பு பார்த்தோம் இல்லையா. TM நாயர், சர்பிட்டி தியாகராய செட்டி, அப்புறம் வந்து நடேசனார். இந்த 3 பேருடைய உதவியினால நீதி கட்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1919 வந்து ஒரு சீர்திருத்தங்கள், அதாவது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் அப்படின்னு வந்திருக்கும். அதுலதான் வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமான நிறைய சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1925 வந்து பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ராஜாஜி கீழே, அதாவது சென்னை மாகாணத்துல வந்து இந்திய காங்கிரஸினுடைய ஆட்சி 1937 ராஜாஜி தலைமையிலான ஒரு அரசு உருவாகுது. அவர் சிஎம் ஆகுறாரு. ஓகேங்களா. அடுத்து 1937 இவர் கொண்டு வந்த ஹிந்தி கட்டாய மொழி வந்து வந்திருக்கு இல்லையா, பள்ளிகள்ல வந்து கட்டாயமா ஹிந்தி படிக்கணும் அப்படின்றதுக்காக அதை எதிர்த்து வந்த போராட்டம் தான் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937. ஓகேங்களா. அடுத்து 1944 அப்படி பாத்தீங்கன்னா, அதுல சேலம் மாநாட்டுல நம்ம பெரியார் வந்து நடத்தியிருப்பாரு நீதி கட்சியினுடைய சார்பில். ஓகேங்களா. அப்பதான் வந்து நீதி கட்சி என்ன இருக்கும் அப்படின்னா திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அடுத்து 1949 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னா CN அண்ணாதுரை தனிப்பட்ட முறையில ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அடுத்த 1946 சென்னை மாகாணத்துல பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து அரசு அமைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சிஎம் இருந்த ஃபர்ஸ்ட் சிஎம் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா OP ராமசாமி. ஓகேங்களா. அவர் தான் வந்து 1947 முதலமைச்சர் ஆகிறாரு. இவர் தான் முதலமைச்சரும் கூட. ஓகேங்களா. 1949 B குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைஞ்சிருக்கு. அடுத்து 1952 முதல் பொது தேர்தல் வந்து நடக்குது. அதுல அதுக்கப்புறம் வந்து 56 மறு சீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு மாநிலத்துல. அடுத்து அதே மாதிரி இன்னொரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965. அப்புறம் 67 வந்து என்ன இருக்குன்னா CN அண்ணாதுரை தலைமையில் கீழ் வந்து திமுக வந்து அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து உடனே ஆட்சி அமைச்ச 2 வருஷத்திலே வந்து அண்ணாதுரை வந்து காலமாகிட்டாரு. அதுக்கப்புறமா அவருக்கு இறந்ததுக்கு அப்புறமா வந்தவர் தான் வந்து மு கருணாநிதி. அவர் வந்து 69 மாநிலத்திலோட முதலமைச்சர் ஆகிறாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 72 வந்து அஇஅதிமுகல கட்சி ஸ்டார்ட் பண்ணவர் தான் MG ராமச்சந்திரன், எம்ஜிஆர் சொல்லக்கூடியவர். அவர் வந்து ஆட்சி அமைச்சு அவர் வந்து 1972 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆட்சி அமைக்கிறாரு. ஒரு மாபெரும் வெற்றி. இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் வந்து
இவருடைய மறைவுக்கு பின்னர் தான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து போஸ்டிங்ல வர்றாங்க. ஓகேங்களா. அடுத்து 1974ல மாநில தன்னாட்சி தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வுகள். இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்கோம் இல்லையா, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகத்துல என்னென்ன மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு, என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க, இடஒதுக்கீடு சம்பந்தமா, அதே மாதிரி சாதி வாரியா என்னென்ன வந்திருக்கு, எல்லாமே வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்திருப்போம் இல்லையா. இது மாதிரிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தமிழக தலைவர்களை பத்தின வர கேள்விகள் எல்லாமே வந்து வர்றது எல்லாமே யூனிட் 9, அதாவது மாத்தி அமைச்சப்பட்டு இப்போ யூனிட் 6க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்தியன் எக்கனாமிக் கூட எல்லாமே வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல வரக்கூடிய கேள்விகள் தான். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.